Hi friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரெண்டு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வாணல்ல ஆயில் எதுவும் சேர்க்காம உளுத்தம் பருப்பு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கீரை கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கீரை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ கீரை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 2 இஞ்சி துண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 பல் சின்ன பல் பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஆயிலில் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் கம்மி ரேஷியோவில் தான் வந்து கருவேப்பிலையை சேர்க்கணும். கருவேப்பிலை வந்து கம்மியாக சேர்த்தா தான் நமக்கு துவையல் நல்லா நைஸாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் திருன்னு கிடைக்கும். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் 3 கைப்பிடி புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன். புதினாலாம் வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். அந்த தண்டுலாம் வந்து அதிகமாக இல்லாதவாறு க்ளீன் பண்ணிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு நைஸாக வந்து துவையல் கிடைக்கும். இப்போ நான் 4 கைப்பிடிக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா காம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப காம்பு தடிமனாக இருக்கிறதுலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு துவையல் வந்து கொஞ்சம் திருன்னு கிடைக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த துவையல் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து கூடிய வரைக்கும் டெய்லியுமே உணவில் வந்து இந்த துவையலை வந்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். இப்போ நான் கருவேப்பிலை பற்றிய சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கருவேப்பிலைன்றது வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து நாட்டு கருவேப்பிலை, இன்னொன்று வந்து காட்டு கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு 2 வகையாக இருக்குது. இந்த நாட்டு கருவேப்பிலை அப்படின்றத தான் வந்து நம்ம வந்து உணவில் வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம். இன்னொன்று வந்து காட்டு கருவேப்பிலை அப்படின்றத வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்குது. அது வந்து மருத்துவ பயன்பாட்டுக்காக வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். இந்த கருவேப்பிலையில் பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரதம், இரும்பு சத்து, தாது சத்துக்கள், விட்டமின் A, B, C போன்ற பலவிதமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குது. இந்த கருவேப்பிலையில் புற்றுநோய் செல்களை வந்து ஆரம்பத்திலே அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்கிறதாக சமீபத்திய ஆய்வு முடிவு ஒன்று சொல்லுது. நமக்கு தமிழ் சித்த மருத்துவத்துக்கு இயற்கை நமக்கு அளித்த மாபெரும் கொடை தான் இந்த கருவேப்பிலை. நம்மை போன்ற இன்றைய தலைமுறையினர் அனைவரும் உணவில் வந்து நறுமணத்துக்காக மட்டும் இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தாமல் அதோடைய மருத்துவ குணத்தை வந்து நம்ம அறிஞ்சு உணவில் வந்து அதிகமாக சேர்த்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு பலவித நன்மைகள் வந்து அதனால் உண்டாகும். இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புளியை வந்து எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி இது போல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வதக்கின பொருட்கள் எல்லாமே ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த புளி கரைசலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துவையலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மொத்த புளி தண்ணியும் வந்து ஒன்றா வந்து நம்ம சேர்க்க வேணாம். அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டான் பாருங்கள். நல்லா நைஸாக வந்து நமக்கு துவையல் வந்து கிடச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிப்பு செய்யணும். இப்போ ஒரு பெரிய வாணல் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து சூடானதும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு
நம்ம அரைச்சி வச்சிருக்கிற துவையலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு துவையல் வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் துவையலில் இருக்கிற அந்த பச்சை வாடெல்லாம் போகும். ரொம்ப நாட்களுக்கு நமக்கு துவையல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம துவையலில் வந்து நம்ம அரைக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைட்லலாம் நமக்கு பபிள்ஸ் மாதிரி வெடித்து வருது. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். அப்போது நமக்கு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த துவையலை நம்ம 10லேருந்து 20 நாட்கள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணி நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நாட்டு தர்பூசணி பழம் தான் எடுத்திருக்கிறேன். நாட்டு தர்பூசணி பழம் தான் நமக்கு ரொம்பவே நல்லது. இது ஆனால் நான் வந்து நமக்கு சீசனில் தான் கிடைக்கும். சீசனில் கிடைக்கும்போது நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. வெயில் வந்து நல்லா பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. என் பையன் வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கடைக்கு போய் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதை விட நம்மக்கிட்ட வாட்டர்மெலன் இருக்குது, இதை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைகளில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறத விட குழந்தைகளுக்கு இது போல் நம்ம வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு திருப்தி கிடைக்கும். நம்மளும் வந்து வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கும் வந்து ஒரு சின்ன மனநிறைவு வந்து கிடைக்கும். இப்போது தர்பூசணி பழத்தோட விதைகளை வந்து நீக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன விடுகதை வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். அம்மா படுத்திருக்க மகள் ஓடி திரிவாள், அது என்ன? இந்த விடுகதைக்கான விடையை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். விடுகதைக்கு விடை தெரியாதவங்க அடுத்த வீடியோவில் இதுக்கான பதிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வந்து வச்சிட்றேன். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து பாக்ஸை எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வச்ச வாட்டர்மெலன் ஸ்லைசஸ்லாம் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் போல் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்த தர்பூசணி துண்டுகளை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து இதில் சுகர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து மில்க் மேட் வந்து இதில் சேர்க்குறேன். மில்க் மேட் ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து சுகர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்கள் இனிப்புக்கு தகுந்த போல் வந்து குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இப்படியே வேணுனாலும் சாப்பிட்லாம். ஆனால் வந்து இன்னுமே வந்து நமக்கு அந்த ஐஸ்கிரீம் அளவுக்கு அந்த திக்னஸ் வந்து நமக்கு கிடைக்கல. அதனால் மறுபடியும் வந்து இதை வந்து நான் ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஊற்றிட்டு
ஃப்ரீசரில் இன்னும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன். இப்போது ஃப்ரீசர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நான் ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் மோல்டு எதனா இருந்ததுன்னா அதுலேயும் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து பக்காவாக நீங்கள் வந்து கடைகளில் வாங்குகிற ஐஸ்கிரீம் போல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே இருக்காது. ஆனால் வந்து ஓரளவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.